வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. அவரைக்காய் பொரியல் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல உடனே வரும். அதுக்கு வந்து நான் 1/2 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாட்ட சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே சைஸில் எப்போவுமே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது. இப்போ அது கூடவே வந்து ஒரு 5-6 சாம்பார் வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி 1, அப்புறம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பூண்டு. இது வந்து தோல் நீக்காமல் அப்படியே நச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம சமைக்கலாம். ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். ஃபேன் சூடாக இருந்தால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாக இருந்தால் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சது. இது கூடவே உளுந்து. இப்போ பூண்டு நச்சுட்டு வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம அந்த வெங்காயத்தையும் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ அந்த கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதும் தக்காளி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி வதங்கட்டும். இப்போ நமக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அவரைக்காவை நல்லா 1 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விடுங்க. அவரைக்காய் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு மேலேயாச்சும் நல்லா வதக்கணும். இப்போ நமக்கு அவரைக்காய் நல்லா ஆயிலில் வதக்கியாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் எடுத்துருக்கிறது கரெக்டாக 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன் இந்த 1/2 கிலோ அவரைக்காய்க்கு. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது வந்து அயன் பாத்திரம் அப்படிங்கிறதுனால ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நான் அப்படியே மூடிடுறேன். நீங்கள் வந்து வேறு பாத்திரம் அப்படின்னா லேசாக தண்ணி தொளிச்சுக்கோங்க. ரொம்ப வேணால் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தொளிச்சுக்கோங்க. இப்போ மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் நமக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ லேசாக கரண்டி வச்சு சும்மா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, அதனால் கரெக்டாக இருக்குது. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வேறு பாத்திரம் அப்படின்னா தண்ணி சேர்த்துருந்தீங்க அப்படின்னா லேசாக தண்ணி இருந்ததுன்னா ஸ்டவ்வை வந்து ஐயில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.